Hey friends, welcome to Aristotam. Friends, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான ஹாலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பெரண்டை செடியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன செடியை பற்றி போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரண்டை செடி நான் வச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 4 கன்று தான் கிள்ளி வச்சுருந்தேன் வீட்டுக்கு வாங்கின கீரையிலேருந்து. நமக்கு இப்போ நல்லாவே அது க்ரோத் இருக்குது. இது பெரிய தொட்டிலெல்லாம் நம்ம வளர்க்க கிடையாது. சின்ன நம்ம நார்மல் கேக் பாக்ஸில் தான் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பெரண்டை செடியை பொறுத்த வரைக்கும் நட்டு நம்ம 1.5 மாதத்துலேயே நம்ம ஈல்டிங் எடுக்கணும். நான் வந்துட்டு டைம் இல்லாதனால நான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் நமக்கு கொடி நிறைய ஓடிடுச்சு. ஒரு 4-5 கனவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பில் நான் நட்டு விட்டுருப்பேன். ஒரு 2 கனவு இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நட்டிங்கனாலே போதும். அதாவது இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கணுக்கு ஒரு இலை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கன்று மண்ணுக்குள்ளேயும் ஒரு கன்று அதாவது மண்ணை விட்டு வெளியும் நீங்கள் நட்டு வச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தளைஞ்சி வரக்கூடியதான். இதுக்கு நம்ம அதிகமாக எந்த ஃபெர்டிலைசர்ஸுமே எதுவுமே கொடுக்க தேவையில்லை. 1 month ஒன்ஸ் மட்டும் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துட்டு வந்தாலே போதும். பாட்டிங் மிக்ஸ்னால் இதுக்கு 1:1:1 போதும். வேறு அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸுமே ஆட் பண்ண தேவையில்ல. லைட்டாக வேப்பம் புண்ணாக்கு மட்டும் போட்டு விட்டால் போதும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வேர் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கணுவாக கட் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு பெரண்டை செடி ஈஸியாக வரும். இதோட பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் நமக்கு துவையல், சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடக்குள்ள நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் பார்த்துட்டிங்கன்னா பெரண்டை பொடி பண்ணியும் சாப்பிட்டுட்டு வராங்க. நான் பார்த்துட்டிங்கன்னா பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி ஒரு 3 days கிட்டேயே ஆகிடுச்சு. அதனால தான் மேலே நமக்கு லைட்டாக குப்பை இந்த மாதிரிலாம் சேர்ந்துருக்கு. எடுத்துகிட்டு நம்ம செடி இந்த மாதிரி 12x12 க்ரோ பேக்கே போதுமானது பெரண்டை செடிக்கு. பாருங்கள், இப்போ நான் கவுத்துட்டு காட்டுறேன் எவ்வளோ வேர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 3 மாதத்தில் நமக்கு எவ்வளோ வேர் அந்த டப்பா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நீங்கள் வச்சிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொடி மாதிரி போய் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு நம்ம பந்தல் இந்த மாதிரிலாம் எதுவும் போட தேவையில்ல. செவுத்து ஓரமாக வச்சு விட்டுட்டோம்னா அதுவே நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும். அப்பப்போ களை மட்டும் எடுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து விட்டுட்டு நம்ம உரம் கொடுத்தா போதும். நமக்கு நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். இதை எல்லாருமே மாடியில் கம்பல்சரி வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா வளர்க்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே, சில பேர் இந்த செடி வளர்க்கக்கூடாது அந்த செடி வளர்க்கக்கூடாதும்பாங்களா, அந்த மாதிரி இதுக்கு எதுவுமே கிடையாது. நல்லாவே இது க்ரோத் இருக்குது. இதுக்கான மெயின்டெனன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாட்டரிங் மட்டுமே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னாலும் இந்த செடி நம்ம வளர்க்க முடியும். ப்ராப்பராக நம்ம 1 week ஒன்ஸ் கொடுத்துட்டு வரலாம். ட்ராகன் ஃப்ரூட் செடி எப்படியோ அந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு இதோட பார்த்துட்டிங்கன்னா நம்ம முருங்கைக்காய் மாதிரி தான். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் நார் தன்மை இருக்கும். செய்யக்குள்ளே நம்ம அதை உடச்சி நார் எடுத்துகிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் சமைக்கக்குள்ளே. பாருங்கள், நம்ம இது 4 செடி தான் வச்சோம். வேரெல்லாம் பின்னி நம்மளால் லூஸ் ஆகாத முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரே க்ரோ பேக்கில் அப்படியே எடுத்து நம்ம வச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம நல்லா பாட் பண்ணிவிட்டு கொக்கோ பிட்டு நம்ம மீடியமாக எடுத்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அதனால தான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் வாட்டரிங் கொடுத்தா போதும். இல்லைனா 3 days ஒன்ஸ் 1 time கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வாட்டரிங் வேண்டாம் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது நிறைய பேர் மானாவாரி விவசாயம் தான் பண்ணுவாங்க. அதாவது மழை பெஞ்சு நமக்கு தண்ணி வந்தால் மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுறவங்க இந்த செடியை நல்லா ப்ரிஃபரன்ஸாக வளர்ப்பாங்க. இதோட நிறைய ரேராக இருக்கிறதுல இது ஒரு கீரை வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே இது தெரியறதில்ல. ஈஸியாக இது மாடி தோட்டத்தில் எல்லாருமே வளர்க்க முடியும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு வெரைட்டி ஆஃப் கீரையை கன்சியூம் பண்ணக்குள்ள எல்லாருமே வீட்டில் இந்த செடி வளர்க்கலாம். இதோட பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா சாயில் இதெல்லாம் நம்ம கரெக்டாக 1:1:1 மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் வச்சிட்டாலே ஒரு 1 year ஒன்ஸ் நம்ம ரீபார்ட் பண்ணோன்னா போதும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி விட்டு இவ்வளோ கொடி மட்டும் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த கொடியெலாம் நமக்கு 3 மாதம் ஆனதுனால நல்லா தடிமண் ஆயிடுச்சு. அதை சமைக்கவும் முடியாது. வாட்டரிங் விட்டுட்டேன். பாருங்கள், அடுத்து ஒரு 3 weeksலேயே நமக்கு எப்படி அப்டேட் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பொதார் மாதிரி வளர்ந்துரும் பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கும் இது வீட்டில் ஈஸியாக வளர்த்துக்கிட்டு வரோம். நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இது நம்மளோட 2வது ஹார்வெஸ்ட்டு.
நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த ஹார்வெஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் ரீபார்ட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும்னு நினச்சேன். பார்த்தா நம்ம கடையில் வாங்குறதுல ஒரு 2.5 கட்டு அளவுக்கே நமக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுங்க கூட நமக்கு எல்லாமே நல்லா முத்திடுச்சு. இந்த ஹார்வெஸ்ட்டில் எல்லாமே நமக்கு இளந்தெரியலாகவே ஒரு 3 வாரத்துக்கு கழித்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இனிமேட்டு பார்த்துட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு ஒன்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.